புனிதமான குருக்கேத்திரத்தில் தொலைதூரத்திலிருந்து வீரர்களின் பிரமாண்டமான கூட்டம் கூடியிருந்தது. திருதராஷ்டிரரின் மகள் துரியோதனனின் தலைமையில் வலிமையான கௌரவர்கள் தங்கள் 1000 யானைகளுடனும் 100 கால சகோதரர்களுடனும் உயரமாக நின்றனர். சோமதர்களுடன் பெரும் பலத்துடன் போர்க்களத்திற்குள் நுழைந்த பாண்டவர்களுக்கு எதிராக அவர்கள் தங்கள் படைகளை அணிதிரட்டினது. படைகளும் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்ட போது ஒரு உற்சாக உணர்வு காற்றில் நிரம்பியது. போரின் மீதான தங்கள் அன்புக்கு பெயர் பெற்ற பாஞ்சாலர்கள் தங்கள் சங்கிலிகளையும் கைத்தாளங்களையும் ஊதி குந்தியின் மகன் யுதிஷ்டிரன் மற்றும் வாசுதேவரின் இதயங்களை மகிழ்ச்சியால் நிரப்பினர். ஒரே ரதத்தில் அமர்ந்திருந்த இந்த 2 பெரிய போர் வீரர்களும் மிகுந்த மகிழ்ச்சியை உணர்ந்தனர் மற்றும் தங்கள் வான சங்கிலிகளை ஊதினர். இதனால் இரு படைகளிலும் காது கேளாத வெடிப்பு ஏற்பட்டது. அது இரு படைகளிலும் அதிர்வுகளை அனுப்பியது. இடி முழக்கத்தால் அது பூமியில் அடித்தளங்களை அசைப்பதாக தோன்றியது. சூரியன்களும் தூசி மேகத்தின் பின்னால் அஸ்தமிப்பதாக தோன்றியது. மேலும் ஒரு கருப்பு மேகம் படைகள் மீது மாம்சமும் இரத்தமும் பொழிந்தது. எண்ணற்ற கல்முடிச்சுகள் காற்றால் தாக்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான போராளிகளை துன்புறுத்தியது. வைனும் கூட இந்த குழப்பம் இருந்த போதிலும் இரு படைகளும் உறுதியாக நின்றன. அவற்றின் முகங்கள் 2 கிளர்ச்சி அடைந்த பெருங்கடல்களைப் போல ஒருவருக்கொருவர் நோக்கி நின்றன. குருக்கள், பாண்டவர்கள் மற்றும் சோமதர்கள் ஒருவருக்கொருவர் ஒப்பந்தங்களை மேற்கொண்டனர். நியாயமான போருக்கு ஒப்புக்கொண்டனர். அங்கு தனிநபர்கள் சமமான எதிரிகளை எதிர்கொள்வார்கள். அவர்கள் பின்வாங்கிய அல்லது போருக்கு தயாராக இல்லாதவர்களை விடுவிப்பதாக சபதம் செய்தனர். நிச்சயதார்த்தத்தின் விதிகள் தீர்மானிக்கப்பட்ட போது போர் வீரர்கள் ஒருவரை ஒருவர் வியப்புடன் பார்த்தனர். அவர்களின் இதயங்கள் எதிர்பார்ப்பு மற்றும் மகிழ்ச்சியின் உணர்வால் நிரம்பின. குருஷேத்ராவின் புனித சமவெளியில் அவர்கள் மோத தயாராகி கொண்டிருந்த போது காற்று அதட்டத்தால் நிரம்பி வழிந்தது. ஒரு நினைவு சின்ன சந்திப்புக்கு மேடை அமைக்கப்பட்டது. இது உலகின் அடித்தளத்தை அசைக்கும். இந்த தருணத்தில் வீட்டில் இருந்த குழந்தைகள் மற்றும் முதியவர்களை தவிர வழக்கமான மக்கள் இல்லாத பூமி வெறுமையாக தோன்றியது. சூரியனின் கதிர்கள் தொட்ட யமுதிப்பாவின் முழு பகுதியும் இந்த காவிய மோதலை காண அணிதிரட்டப்பட்டது. வீரர்கள் வலிமையான காளைகளைப் போல போருக்கு செல்ல தயாராக இருந்தனர். எல்லா காலத்திலும் மிகவும் துரதிருஷ்டவசமான மோதலில் ஒருவருக்கொருவர் எதிர்கொள்ள தயாரான போது அவர்களின் மகிழ்ச்சி அவர்களின் முகங்களில் பிரதிபலித்தது. குருக்கள், பாண்டவர்கள் மற்றும் சோமதர்கள் அந்த உயர்ந்த ஆன்மா கொண்டவர்கள் தங்கள் படைகளுடன் ஒன்றாகிவிட்டனர். வெற்றியின் வாக்குறுதியால் அவர்களின் ஆவிகள் உயர்த்தப்பட்டன. கிட்டத்தட்ட வெளிப்படையான ஆற்றலுடன் காற்று அதிர்ந்தது. கடவுள்களை போர்க்களத்தில் இறங்கப் போகிறார்கள் என்பது போல. எனவே தைரியம் நிறைந்த இதயங்களுடனும் மன உறுதியுடனும் இந்த வலிமையான போர் வீரர்கள் வரலாற்றின் போக்கை என்றென்றும் மாற்றும் ஒரு மோதலின் வாசலில் தயாராக நின்றனர். குருச்சேத்திரத்தில் பரந்த நிலப்பரப்பின் மீது சூரியன் அஸ்தமித்து போர்க்களத்தின் இருபுறமும் நின்றிருந்த இரு படைகளின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. மாபெரும் மன்னர்களின் மகன்களான போர் வீரர்கள் உலகின் அடித்தளங்களை அசைக்கும் ஒரு போரில் மோத தயாராக இருந்ததால் காற்று பதற்றத்தால் அடர்த்தியாக இருந்தது. மன்னர் திருதராஷ்டிர துக்கம் மற்றும் முன்களிப்பு ஆகியவற்றால் விரைந்த அவரது இதயம் முகங்களின் கடலை பார்த்து கொண்டிருந்த போது புத்திசாலி வியாசர் அவரை அணுகினார். பண்டைய வேதங்களை படிப்பதற்கும் கடந்த கால நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் ரகசியங்களை பார்ப்பதற்கும் எண்ணற்ற ஆண்டுகளை கழித்த மதிப்பிற்குரிய முனிவர் ராஜாவின் கண்களில் துயரத்தை கண்டார். ராஜாவே, உங்கள் மகன்களும் மற்ற மன்னர்களும் ஒரு திருப்பு முனையை அடைந்துவிட்டனர். அவர்கள் விரைவில் போர்க்களத்திற்கு செல்வார்கள். அவர்களின் தலைவிதி முத்திரையிடப்படும். ஆனால் துக்கம் உங்களை விழுங்க விடாதீர்கள். ஏனென்றால் இதுதான் காலத்தின் வழி. விதியின் சக்கரம் தடுக்க முடியாமல் திரும்புகிறது. அனைவரும் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று வியாசர் மெதுவாக கூறினார். வியாசரின் வார்த்தைகளை கேட்ட திருதராஷ்டிரரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. தனது மகன்களான துரியோதனனும் மற்றவர்களும் போர்க்களத்தில் தைரியமாக போராடுவதை பார்க்க அவர் எண்ணினார். ஆனால் அதே நேரத்தில் அவர்களின்
படுகொலை பற்றிய எண்ணத்தையும் அவர் அஞ்சினார். அரசனின் கொந்தளிப்பை உணர்ந்து வியாசர் அவருக்கு ஒரு விருப்பத்தை முன்வைத்தார். நீங்கள் போரை நேரில் பார்க்க விரும்பினால் அதை பார்க்கும் சக்தியை நான் உங்களுக்கு வழங்குவேன். ஆனால் அது உங்கள் இதயம் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தால் நான் உங்களுக்கு மற்றொரு வாரத்தை தருகிறேன். என் நம்பகமான ஊழியரான சென்சியா போரின் நிகழ்வுகளை உங்களுக்கு தெளிவாக விவரிப்பார். அவர் தெய்வீக பார்வையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். போரில் ஒவ்வொரு கணத்தையும் பார்ப்பார். தனது மகன்கள் போரில் வீழ்வதை பார்க்க முடியாது என்பதை அறிந்து திருதராஷ்டிர பிந்தைய விருப்பத்தை தேர்ந்தெடுத்தார். வியாசர் புரிதலில் தலையசைத்து சன்சியாவுக்கு எல்லாம் அறிந்த பரிசை வழங்கினார். 2 முனிவர்களும் பேசிக் கொண்டிருக்கையில் அவர்களை சுற்றி ஏராளமான சகுனங்கள் குவிந்தன. வேட்டையாடும் பறவைகள், பருந்துகள், கழுகுகள், காகங்கள் மற்றும் கூழாங்கற்கள் மரங்களின் உச்சிகளில் இறங்கின. அவற்றின் கூர்மையான கண்கள் உயிர் வாழ்வதற்கான அறிகுறிகளுக்காக கீழே உள்ள போர்க்களத்தை ஆராய்ந்தன. யானைகள் மற்றும் குதிரைகளின் மாமிசத்தை உண்ண ஆர்வமாக இருக்கும் மாமிச விலங்குகளின் கூக்குரல்களால் காற்று நிரம்பியது வரவிருக்கும் போரை அறிவிக்கும் அறிகுறிகளை விவரிக்கும் போது வியாசரின் வார்த்தைகள் முன்கூட்டிய உணர்வுடன் இருந்தன. சூரியன் அதன் எழுச்சி மற்றும் அமைவின் போது இருளில் மறைக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். மின்னல் பலகைகளுடன் முக்கோண நிற மேகங்கள் அதை சூழ்ந்துள்ளன. இலப்பரப்பின் மீது ஒரு வினோதமான பிரகாசத்தை ஏற்படுத்துகின்றன. சந்திரன் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு குறைந்துவிட்டது. நட்சத்திரங்கள் இரவு வானத்தில் தீவுகளைப் போல பிரகாசிக்கின்றன. வியாசரின் வார்த்தைகளை அடிக்கோடிட்டு காட்டுவது போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல அறிகுறிகள் அடிவானத்தில் தோன்றிய திறங்கள் தாக்கப்படாமல் தங்கள் சொந்த தாளங்களை அடித்தன. மேலும் ரதங்கள், குதிரைகள் அல்லது குதிரைகள் இல்லாமல் போர்க்களத்தின் குறுக்கே நகர்ந்தன. தீங்கு விளைவிக்கும் அறிகுறிகளால் நிலம் ஆதிக்கப்பட்டது. பசுக்களுக்கு கழுதைகள் பிறந்து கொண்டிருந்தன. அவற்றில் சில தங்கள் தாய்மார்களுடன் கூட உடலுறவு கொண்டிருந்தன. காடுகளில் உள்ள மரங்கள் பருவத்தில் ஊத்து குலுங்கின. அவை மிக விரைவாக பழுக்கத் தோன்றியது. பெண்கள் கருப்பமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பயங்கரமான உயிரினங்களை பெற்றெடுத்தன. சிலருக்கு 3 கொம்புகள், 4 கண்கள், 5 கால்கள் அல்லது 2 தலைகள் இருந்தன. நகரத்தில் பிரமாவின் சொற்களின் மனைவிகள் கருடாக்களையும் மயில்களையும் பெற்றெடுக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. குதிரை பசுகன்று குட்டி கலப்பிலங்களை பெற்றெடுக்கிறது. அதே நேரத்தில் கொள்ளநரிகளையும் குன்சுகளையும் பெற்றெடுக்கிறது. மான்கள் மற்றும் கிளிகள் ஒரு பெரிய பேரழிவை முன்னறிவிப்பது போல் தீய அழுகுரல்களை கூக்குரலிட்டன. பூமி நடுங்குவது போன்றியது. ராகு சூரியனை நெருங்கிக் கொண்டிருந்தார். வெள்ளை கிரகமான கேது சித்ராவின் மின் குழுவிற்கு அப்பால் நகர்ந்தது. கிரகங்கள் செவ்வாய், வியாழன் மற்றும் சூரியனின் சந்ததி சனி அனைத்தும் பேரழிவை காட்டும் வகையில் விலையுறுத்தப்பட்டன. சுக்கா என்ற பிரகாசமான கிரகம் பூர்வ பத்ராவை நோக்கி ஏறியது. அதே நேரத்தில் சிவப்பு உடல் கொண்ட செவ்வாய் வேப்பின் பிரகாசத்துடன் சிறுவனா மீது சுழன்று கொண்டிருந்தது. பூமியில் பயிர்கள் மாறிவிட்டன. பாலிதண்டுகள் ஒவ்வொன்றும் 5 காதுகளுடன் வளர்ந்தன. நெல்தண்டுகள் 100 தாளை கொண்டிருந்தன. பொதுவாக புனிதமான உயிரினங்களாக மதிக்கப்படும் கைன் அவற்றின் கன்றுகள் உறிஞ்சப்பட்ட பிறகு பால் கறக்கும்போது மட்டுமே இரத்தத்தை விளைவிக்கிறது. வில்லுகளிலிருந்து பிரகாசமான ஒளி கதிர்கள் வெளிப்பட்டன. வால் வேறு உலக பிரகாசத்துடன் பிரகாசித்தது. பறவைகளின் கூக்குரல்களால் காற்று அடர்த்தியாக இருந்தது. அவற்றில் சில கைகால்கள் அல்லது கண்களை இழந்தன. காற்று கடுமையாக கத்துகிறது. தூசியை வீசுகிறது. அது ஒரு மியாஸ்மா போல காற்றில் தொங்குகிறது. பூவிய வத்தத்தை குடிப்பது போல் தோன்றியது. பெரிய ஆறுகள் எதிர் திசைகளில் பாய்ந்தன. அவற்றின் நீர் எண்ணற்ற உயிரினங்களின் உயிர் நாடியால் சிவப்பு நிறத்தில் ஓடியது. இரவு விழும் போது விண்கற்கள் வானத்தில் மின்னின. அவை தரையை நோக்கி விழும்போது சத்தமாக சத்தம் போட்டன. மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியே வந்தனர். ஒளிரும் முத்திரைகளை எடுத்து சென்றனர். ஆனால்
ஒரு மறைப்பைப் போல எல்லாவற்றையும் ஒட்டி கொள்வது போல் ஒரு ஊடுருவ முடியாத இருளை சந்தித்தனர். அத்தகைய சூழ்நிலைகளில் பூமி ஆயிரக்கணக்கான மன்னர்களின் இரத்தத்தை குடிக்கும் என்று பெரிய முனிவர்கள் முன்னறிவித்திருந்தனர். கைலாசா மற்றும் மந்தரா மலைகளிலிருந்து இடி முழக்கம் பள்ளத்தாக்குகளில் எதிரொலித்தது. அதே நேரத்தில் உலகின் அடித்தளங்கள் நொறுங்குவது போல் சக்தி வாய்ந்த சிகரங்கள் கீழே விழுந்தன. 4 பெருங்கடல்களும் முன்னெப்போதும் இல்லாத கொடூரத்தால் வெறுகிய போது அவை தங்கள் கரைகளை உடைத்து கண்டங்களை வெள்ளத்தில் மூழ்கடிப்பது போல் தோன்றியது. கூர்மையான கூழாங்கற்களால் வீசப்பட்ட கடுமையான காற்று நிலத்தின் குறுக்கே கூச்சலிட்டது. மரங்களை கவிழ்த்தல் மற்றும் அங்கு வாழ்ந்த அனைவரின் இதயங்களிலும் அச்சத்தை ஏற்படுத்தியது. பொதுவாக தூய்மையான மற்றும் தங்க ஒளியால் எரியும் புனித நெருப்பு கூட இப்போது ஒரு வினோதமான நீல அல்லது சிவப்பு பிரகாசத்துடன் எரிந்தது. அதனுடன் ஒத்த அறிக்கைகள் கூட அதன் அடித்தளத்தை அசைப்பதாக தோன்றியது. வியாசர் திருதராஷ்டிரரின் முகத்தை விட்டு வெளியேறிய போது மன்னர் சிந்தனையுடன் அமைதியாக அமர்ந்தார். அவர் கேட்ட வார்த்தைகளின் எடையை அவரது மனம் பிடித்து கொண்டது. ஒரு கணம் திருதராஷ்டிரரின் எண்ணங்கள் கொந்தளிப்பான நதியைப் போல சுழன்று கொண்டிருந்ததால் நேரம் அமைதியாக இருந்தது. பின்னர் அவரது உதடுகளிலிருந்து ஒரு மெல்லிய பெருமூச்சு வெளியேறியது. அவர் தனது சிம்மாசனத்திலிருந்து எழுந்தார். சென்சியா என்று தன் நம்பகமான ஆலோசகரை அழைத்தார். இங்கு எனக்கு பதில்களை தேடும் கேள்விகள் உள்ளன. சென்சியா ராஜாவின் பக்கம் விரைந்தான். திருதராஷ்டிரருக்குள் ஏற்பட்ட கொந்தளிப்பை பற்றிய ஆழமான புரிதலால் அவரது கண்கள் நிரம்பின. ராஜாவின் வார்த்தைகள் ஒரு நீரோட்டம் போல தோன்றின. அவரது குரல் கவலையுடனும் ஆர்வத்துடனும் இருந்தது. இந்த மன்னர்கள் போரில் மிகவும் பெருமைப்படுபவர்கள் மற்றும் திறமையான வீரர்கள். அவர்கள் அழிவுக்கு விதிக்கப்பட்டவர்கள். அவர்களின் துணிச்சல் அவர்களின் முட்டாள்தனத்துடன் மட்டுமே போன்றது. அவர்கள் ஒருவருக்கொருவர் மோதுகிறார்கள். ஒவ்வொருவரும் நிலத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார்கள். அவர்கள் பூமியை பகிர்ந்து கொள்ள முடியாது. இந்த விலைமதிப்பற்ற பரிசு நம் அனைவரையும் தக்க வைத்துக் கொள்கிறது. நாம் இன்னும் வெளிக்கொணர முடியாத ரகசியங்களை பூமி வைத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். சென்சியா, இந்த மர்மங்கள் என்ன பண்புகள் பூமியை மிகவும் மதிப்புமிக்கதாக ஆக்குகின்றன? சென்சியாவை பார்த்த திருதராஷ்டிரரின் கண்கள் ஞானத்துக்கான தீராத பசியால் எரிந்தன. ஆலோசகர் மரியாதையுடன் தலையை குனிந்து வணங்கினார். அவரது குரல் நிலையானது மற்றும் அமைதியானது. ஐயா, நான் பூமியின் ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஏனென்றால் நான் அவற்றை வியாசரின் ஞானத்தின் மூலம் புரிந்து கொண்டேன். நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த பூமியில் உள்ள உயிரினங்கள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. நடமாடும் மற்றும் அசையாதவை. நடமாடும் உயிரினங்கள் 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. முட்டைகளிலிருந்து பிறந்தவை, உயிருடன் பிறந்தவை, வெப்பம் மற்றும் இறப்பதத்திலிருந்து பிறந்தவை. சென்சியாவின் வார்த்தைகள் அவர் கவனமாக கேட்கும்போது திருதராஷ்டிரரின் மனதில் ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. சென்சியை தொடர்ந்தார். இந்த நடமாடும் உயிரினங்களில் மிகவும் உன்னதமானவை உயிருள்ளவை. மனிதர்களும் விலங்குகளும் ஒரே மாதிரியானவை. விலங்குகளில் 14 தனித்துவமான இனங்கள் உள்ளன. காடுகளில் சுற்றி திரியும் 7 நம்மிடையே வாழும் 7 வளர்க்கப்பட்டவை. சென்சியா பேசுகையில் ஒவ்வொரு புதிய வெளிப்பாட்டுடனும் திருதராஷ்டிரரின் மனம் விரிவடைந்தது. வலிமையான சிங்கங்கள் முதல் தாழ்மையான சிறுத்தை வரை அனைத்து உயிரினங்களையும் இணைக்கும் சிக்கலான வாழ்க்கை வலையை அவர் கண்டார். அனைத்து உயிரினங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. ஒரு நுட்பமான சமநிலையில் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கின்றன. காய்கறிகளும் அசைவற்றவை, ஆனால் நம் இருப்புக்கு இன்றியமையாதவை. மரங்கள், புதர்கள், டீப்பர்கள் மற்றும் புற்கள் ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் பிரம்மாண்டமான திரைச்சீலைகளில் அதன் பங்கை வகிக்கின்றன என்று சென்சியா முடித்தார். பூமியை பார்த்து கொண்டிருந்த போது சென்சியனின் வார்த்தைகளின் எடையை கொண்டு திருதராஷ்டிரரின் எண்ணங்கள் சுழன்று கொண்டிருந்தன. அவர் அதை வெற்றிக்கான நிலமாறு மட்டுமல்லாமல் அனைத்து உயிரினங்களையும் நிலைநிறுத்தும் உயிருள்ள சுவாசிக்கும் உயிரினமாகவும் பார்த்தார். பூமி நிச்சயமானது என்று திருதராஷ்டிர தனக்கு தானே கிசுகிசுத்துக் கொண்டார். போர் மற்றும் குழப்பத்தின் மத்தியில் தசிலாபுரத்தின் பார்வையற்ற மன்னரான திருதராஷ்டிரர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். தனது நம்பகமான ஆலோசகர் சென்சியாவுடன் உரையாடுவதில் ஆறுதல் பெற்றார். ராஜாவின் கண்கள் துக்கத்தால் மூடப்பட்டன.
ஆனால் அவரது மனம் கூர்மையாகவும் ஆர்வமாகவும் இருந்தது. உலகின் அதிசயங்கள், அதன் ஆறுகள், மலைகள், மாகாணங்கள் மற்றும் பூமியில் தங்கியிருந்த மற்ற அனைத்தையும் விவரிக்க சென்ஜியரிடம் கேட்டார். சென்ஜியன் மென்மையான புன்னகையுடன் தனது ராஜாவுக்காக அறிவின் திரைச்சிலை நெசவு செய்யத் தொடங்கினார். மாபெரும் திருதராஷ்டிரன் என்று அவர் கூறினார், பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் சமமானவை. விண்வெளி, காற்று, நெருப்பு, நீர் மற்றும் பூமி ஆகிய 5 கூறுகளால் பிணைக்கப்பட்டுள்ளன என்பதை ஞானிகள் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளனர். ஒவ்வொரு உறுப்பும் அதன் சொந்த தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளது. ஒளி, தொடுதல், பார்வை, சுவை மற்றும் வாசனை. ஆனால் அதற்கு முன் வந்தவர்களின் பண்புகளையும் பெறுகிறது. இந்த கூறுகளின் உண்மையை புரிந்து கொண்ட பண்டைய முனிவர்களை பற்றி பேசும்போது செல்ஜியனின் வார்த்தைகள் மரியாதையுடன் சொட்டுகின்றன. அவர் பேசுகையில் காற்று, நெருப்பு, நீர் மற்றும் விண்வெளி ஆகிய பண்புகளை கொண்ட அனைத்து பொருட்களுக்கும் பூமி எவ்வாறு அடித்தளமாக இருந்தது என்பதை சென்ஜியா விளக்கினார். மறுபுறம் நீர் 4 பண்புகளை கொண்டிருந்தது, ஆனால் வாசனை அதன் சாம்ராஜ்யத்திலிருந்து இல்லை. நெருப்பு 3 பண்புகளுடன் பிரகாசித்தது, ஒளி, தொடுதல் மற்றும் பார்வை. காற்று ஒளியின் கிசுகிசுக்களையும் தொடுதலின் மென்மையான பாசத்தையும் கொண்டு சென்றது. அதே நேரத்தில் விண்வெளியே ஒரு பண்புடன் எதிரொலிக்கிறது, ஒளி. மன்னர் இந்த கூறுகளின் சிக்கலான சமநிலையை புரிந்து கொள்ள முயன்றார். சென்ஜியா தொடர்ந்தார், பிரபஞ்சம் இணக்கமாக இருக்கும்போது ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியாகவும் சுயாதீனமாகவும் இருக்கும். ஆனால் அவை ஒன்றோடொன்று கலக்கும்போது உயிரினங்கள் உடல்களில் உடையணிந்து உயிர் பெறுகின்றன. இது விஷயங்களின் இயற்கையான வரிசை. உறுப்புகள் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சிகளைப் போல ஒரு நித்திய நடனத்தில் எழுகின்றன மற்றும் விழுகின்ற. சென்ஜியாவின் வார்த்தைகள் பிரபஞ்சத்தின் ஒரு படத்தை வரைந்தபோது அவர் சுதர்சனா தீவை விவைக்க திரும்பினார். இந்த அற்புதமான இடம் ராஜாவே என்று அவர் கூறினார். ஒரு சக்கரம் போன்ற வடிவத்தில் ஒரு வட்ட தீவு. இது ஆறுகள், மலைகள், நகரங்கள் மற்றும் மாகாணங்களால் மூடப்பட்டுள்ளது. அனைத்தும் வாழ்க்கை மற்றும் ஏராளமானவற்றால் நம்பியுள்ளது. தீவின் அழகு அதன் தனித்துவத்தால் மட்டுமே பொருந்தியது. அது அனைத்து பக்கங்களிலும் ஒப்பு கடலின் பரந்த விரிவாக்கத்தால் சூழப்பட்டுள்ளது. செல்ஜியா பேசுகையில் அவர் ராஜாவின் மனதில் ஒரு உருவத்தை உருவாக்கினார். ஒரு கண்ணாடியில் ஒருவர் தங்கள் சொந்த பிரதிபலிப்பை காண்பது போல அவர் கூறினார். சுதர்சனா சந்திரவட்டில் பிரதிபலிக்கிறது. தீவின் 4 பகுதிகளும் வெவ்வேறு வடிவங்களை எடுத்துக்கொள்வது போல் தோன்றியது. ஒரு பீப்பல் மரம் மற்றும் ஒரு பெரிய முயல் போன்றது. இது தாவரங்களின் திரைச்சீலைக்குள் கலப்பதற்கு முன்பு திருதராஷ்டிரர் மிகுந்த கவனத்துடன் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவருடைய இதயம் உலகின் அழகையும் சிக்கலையும் கண்டு ஆச்சரியத்தில் மூழ்கியது. சென்ஜியன் பேசி முடித்ததும் ராஜாவின் கண்கள் மின்னின. சூரியன் பூமியின் பரந்த நிலப்பரப்பின் மீது உதயமாகி கண்களால் பார்க்க முடிந்தவரை நீந்திருக்கும் கம்பீரமான மலைகளின் மீது அதன் சூடான கதிர்களை வீசியது. இந்த மூச்சடைக்கக்கூடிய நிலப்பரப்பின் மத்தியில் மன்னர் திருதராஷ்டிரர் சிந்தனையில் அமர்ந்தார். தனது புத்திசாலித்தனமான ஆலோசகர் சஞ்சயாவிடம் வழிகாட்டுதல் கோரினார். "நீ புத்திசாலி ஓ சஞ்சயா, எல்லாவற்றையும் பற்றிய உண்மையை அறிந்திருக்கிறாய். தீவை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய். ஆனால் இப்போது அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள்" என்று மன்னர் கூறினார். சஞ்சயா மரியாதையுடன் தலை குனிந்து பேசத் தொடங்கினார். கிழக்கிலிருந்து மேற்கு வரை பரவியிருக்கும் 6 பெரிய மலைகள் சமமானவை மற்றும் கிழக்கிலிருந்து மேற்கு பெருங்கடல் வரை பரவியுள்ளன என்று அவர் கூறினார். அவை திமாவ, கேமுடனிசாதா, நீலா, சேதா மற்றும் சிருங்காவர். ஒவ்வொன்றும் இயற்கையில் அதிசயம். இந்த மலைகளுக்கு இடையில் பல மகிழ்ச்சியான ராஜ்யங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் குடியிருப்பாளர்களை கொண்டுள்ள. சென்ஜியா பேசும்போது அவரது வார்த்தைகள் கேட்பவர்களின் மனதில் தெளிவான படங்களை வரைந்தன. இந்த மலைகளின் எல்லைக்குள் இருக்கும் வருஷங்கள் அல்லது பிராந்தியங்களை அவர் விவரித்தார். ஒவ்வொன்றும் பல்வேறு வகையான உயிரினங்களால் நிரம்பி வழிகின்றன. நாம் இருக்கும் இந்த நிலம் பாரதத்தின் பெயரால் அழைக்கப்படும் வர்ஷாவில் உள்ளது. அதற்கு அடுத்ததாக இமாவத் என்று அழைக்கப்படும்
வர்ஷா உள்ளது என்று அவர் கூறினார். சென்சேயா தனது கதையை தொடரும்போது அவரது கண்கள் பிரகாசித்தன. ஏமகுடாவுக்கு அப்பால் தரிவசா உள்ளது. நீலா மலைத்தொடருக்கு தெற்கே மால்யவ உள்ளது. இது கிழக்கிலிருந்து மேற்கு வரை நீண்டுள்ளது. மால்யவதத்திற்கு அப்பால் வடக்கே காந்தமடனா உள்ளது. இந்த இரண்டு மலைகளுக்கும் இடையில் முற்றிலும் தங்கத்தால் செய்யப்பட்ட அற்புதமான மேரு உள்ளது. மேருவின் அதிசயங்களை சென்சேயா விவரித்தபோது அவரது குரல் பிரமிப்பு மற்றும் மரியாதையால் நிரம்பியது. இது 84,000 யோஜனாக்கள் உயர்ந்தது என்று அவர் கூறினார். அகல் ஆழமும் 84 யோஜனாக்கள் ஆகும். இது மேலே கீழே மற்றும் குறுக்கே உள்ள உலகங்களை தாங்கி நிற்கிறது. காந்தர்வர்கள், அசுரர்கள், ராட்சசர்கள் மற்றும் அப்சரர்கள் உட்பட மேருவில் வாழ்ந்த வான உயிரினங்களை பற்றி சென்சேயா சொன்னபோது கேட்பவர்களின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிவடைந்த. மலையின் பிரகாசத்தை பற்றி அவர் பேசுகையில் சூரியன், சந்திரன் மற்றும் காற்று கடவுள் அனைவரும் மேருவை சுற்றி பார்த்ததை சென்சேயா விவரித்தார். அது முழுவதும் தந்தத்தால் செய்யப்பட்ட மாளிகைகளால் மூடப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். அங்கே அந்த மலையில் வான உயிரினங்கள் மகிழ்ச்சியுடன் விளையாடுகின்றன. கேட்போர் தெய்வீகத்தின் அழகு மற்றும் கம்பீரத்தால் சூழப்பட்ட மேருவின் உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டதை போல உணர்ந்தனர். சென்சேயாவின் கதை தொடர்ந்தது. மேருவுக்கு அப்பால் உள்ள 4 தீவுகளை விவரிக்கிறது. பத்ராஸ்வா, கேதுமாலா, யாமுத்விப்பா, பாரதர் என்றும் அழைக்கப்படுகிறது. மற்றும் உத்தரகுரு மன்னர் திருதராத்திர முன்னிலையில் மிகுந்த புத்திசாலித்தனமான முனிவரான சென்சேயா கம்பீரமான மேரு மலைக்கு அப்பால் உள்ள பிராந்தியங்களின் அதிசயங்களை விவரிக்கத் தொடங்கினார். ராஜாவின் ஆர்வம் தூண்டப்பட்டது. மேலும் மேருவின் வடக்கு மற்றும் கிழக்கிலுள்ள நிலங்களை சென்சேயா விரிவாக விவரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சென்சேயா தலை குனிந்து மென்மையான புன்னரையுடன் வியப்பூட்டும் அழகின் நிலமான வடக்கு குறுக்களின் படத்தை வரையத் தொடங்கினார். நிலாமலையின் தெற்கே மற்றும் மேருவின் வடக்கு பகுதியில் சித்தர்கள் வசிக்கும் வடக்கு குறுக்களின் புனித பகுதி உள்ளது என்று சென்சேயா கூறினார். இங்குள்ள மரங்கள் மற்றவர்களைப் போலல்லாமல் இனிப்பு பழங்களை கொண்டுள்ளன. அவை எப்போதும் பழுத்த மற்றும் ஒவ்வொரு பருவத்திலும் பூக்கும் நறுமணமுள்ள பூக்களை கொண்டுள்ளன. அவர் பேசும்போது அவரது கண்கள் ஆச்சரியத்தால் பிரகாசித்தன. அவரது குரல் ஒரு பாடல் தரத்தை எடுத்தது. இந்த மரங்களில் சில பறித்தவரின் விருப்பத்திற்கு ஏற்ப பழங்களை விளைவிக்கின்றன என்று அவர் தொடர்ந்தார். மற்றவை பாலையும் 6 வெவ்வேறு வகையான உணவுகளையும் உற்பத்தி செய்கின்றன. அவை அமிர்தாவின் தேன் போன்ற சுவை கொண்டவை. சென்சேயாவின் வார்த்தைகள் இயற்கையின் வரம்பற்ற மற்றும் அதன் அழகு ஒப்பிட முடியாத ஒரு நிலத்தின் படங்களை கற்பனை செய்தது. இந்த மந்திரமான நிலத்தில் பிறந்த மக்களை சென்சேயா விவரித்தபோது மன்னர் மிகுந்த கவனத்துடன் கேட்டார். அவர்கள் அனைவரும் தூய்மையான பிறப்பு என்று அவர் கூறினார். அவர்களின் அழகு ஒப்பீட்டிற்கு அப்பாற்பட்டது. பெண்கள் அப்சரர்களை ஒத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆண்கள் அழகானவர்கள் மற்றும் வலிமையானவர்கள். சென்சேயாவின் கதை அதிசயத்தின் திரைச்சீலை ஒன்றை நெய்யும் அங்கு நேரம் தன்னை நிலைநிறுத்துவதாக தோன்றியது. இந்த மாய உலகில் கட்டையர்கள் சமமான அழகு, நல்லொழுக்கம் மற்றும் வலிமையுடன் பிறந்தனர். 2 சக்கரபாரர்களைப் போல அன்பில் ஒன்றாக வளர்ந்தனர். மக்கள் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்தனர். நோயிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தனர். இறந்தவர்களை மலை குகைகளுக்கு அழைத்துச் சென்ற பரந்தா என்ற பறவைகளை அவர் விவரித்தபோது சென்சேயாவின் குரல் சிரிச்சது. மன்னின் ஆர்வம் இப்போது தீரவில்லை. மேலும் அவர் தனது கதையை தொடருமாறு சென்சேயாவை வலியுறுத்தினார். சென்சேயா தலையாட்டி மேருவின் கிழக்கு பகுதியை விவரிக்க திரும்பினார். அங்கு புனித பகுதியான பத்ராஸ்வா இருந்தது. இந்த நிலம் பத்ரசாலாஸ் என்ற பரந்த கட்டின் இருப்பிடம் என்று அவர் கூறினார். கராம்லா என்ற உயரமான மரம், இது ஒரு யோஜனா போன்ற உயரமாக நிற்கிறது மற்றும் பழங்கள் மற்றும் பூக்களால் பிரகாசிக்கிறது. இந்த பிராந்தியத்தில் பிறந்த மக்கள் வெள்ளை தோல், மிகுந்த வலிமை மற்றும் தெய்வீகத்துடன் ஆழமான தொடர்பை பெற்றிருந்தனர். அவர்களின் பெண்கள் நெல்லிரலைப் போல பிரகாசித்தனர். சந்திரனின் ஒளியால் அவரின் முகங்கள் பிரகாசிக்கின்றன. சென்சேயாவின் வார்த்தைகள் அழகு, இசை மற்றும் நடனம் ஆகியவை வாழ்வின் கட்டமைப்பில் இழையப்பட்ட ஒரு நிலத்தின் உருவத்தை வரைந்தான். அவர் பேசுகையில் நிஷாதாவின் உச்சியில் நிற்கும் தெம்பு மரத்தின் ரகசியங்களை சென்சேயா வெளிப்படுத்தினார்.
அதன் உயரம் 1100 யோதனாக்களை எட்டியது. இந்த புனித மரம் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டது. தனது அரண்மனையின் பிரம்மாண்டமான மண்டபத்தில் மன்னர் திருதராஷ்டிரர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவரது கண்கள் அவரது நம்பகமான ஆலோசகரான சஞ்சயா மீது கவனம் செலுத்தின. ராஜாவின் மனதில் அவர்கள் ராஜ்யத்திற்கு அப்பாற்பட்ட உலகத்தை பற்றிய கேள்விகள் எழுந்திருந்தன. மேலும் அவர் பூமியின் பரந்த பரப்பளவில் இருந்த பல்வேறு பிராந்தியங்கள் மற்றும் நிலங்களை பற்றி மேலும் அறிய முயன்றார். உண்மையாக சொல்லுங்கள் ஓ சஞ்சயா என்று திருதராஷ்டிரர் மன்றம் முழுவதும் எதிரொலிக்கும் குரலில் கூறினார். எல்லாவற்றர்கள் அல்லது பிராந்தியங்கள் மற்றும் அவற்றின் சிகரங்களிலிருந்து எழும் மலைகளின் பெயர்கள் என்ன? இந்த நிலங்களில் வசிப்பவர்கள் யாவையின் கடைசியங்களை பற்றிய ஆழமான புரிதல் கொண்ட முனிவரான சன்சியா பேசத் தொடங்குவதற்கு முன்பு தனது தலையை வணங்கினார். சேதாவின் தெற்கிலும் விஷாதாவின் வடக்கிலும் ரோமனகார் என்று அழைக்கப்படும் வர்ஷா உள்ளது என்று அவர் கூறினார். அதன் குடியிருப்பாளர்கள் நேர்த்தியான தோல், நல்ல பெற்றோர் மற்றும் அழகான அம்சங்களுடன் பிறக்கிறார்கள். அவர்கள் 11,500 ஆண்டுகள் வாழ்கிறார்கள். அவர்களின் இதயங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ள சிஷ்யா பல்வேறு பகுதிகளை விவரிக்கத் தொடர்ந்தபோது திருதராஷ்டிரரின் கண்கள் வியப்புடன் விரிந்தன. கம்பீரமான கருடா பறவை வாழ்ந்த திறன்மயத்தை பற்றி சன்சியா பேசுவதை அவர் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். மக்கள் எச்சர்களை பின்பற்றுபவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் வலிமையானவர்களாகவும் இருந்தனர். இந்த தொலைதூர நிலங்களின் கதைகளால் ராஜாவின் மனம் ஈர்க்கப்பட்டது. இன்னும் சொல்லுங்கள் என்று திருதராஷ்டிரர் ஆர்வத்துடன் குரல் எழுப்பினார். சந்தியா தலையசைத்து நிலப்பரப்பை சுற்றியுள்ள மலைத்தொடர்களை விவரிக்கத் தொடங்கினார். சிறுங்காவ மலைகள் 3 அழகான சிகரங்களை கொண்டுள்ளன என்று அவர் கூறினார். ஒன்று விலைமதிப்பற்ற நரைகள் மற்றும் இரத்தினங்களால் ஆனது, மற்றொன்று அரண்மனை மாளிகைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது ஒரு அதிசயம் சென்சை. இந்த அதிசயங்களை பற்றி பேசுகையில் திருதராஷ்டிரரின் எண்ணங்கள் தனது சொந்த மகன்களான பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் மீது திரும்பின. அவர்கள் தங்கள் ராஜ்யத்தை கட்டுப்படுத்த போட்டியிட்டனர். ராஜாவின் மனதில் அவரது குடும்பத்தின் தலைவிதி மற்றும் அவரது ராஜ்யத்தை பற்றிய கவலை நிரம்பியது. சந்தேகத்திற்கு இடமின்றி ஓ சுதாவின் மகனே என்று திருதராஷ்டிரர் இறுதியாக கூறினார். பிரபஞ்சத்தை அழிக்கும் நேரம் இது, எல்லாவற்றையும் மீண்டும் உருவாக்கும் நேரம் இது. சென்சியா புரிந்து கொள்ளும் வகையில் தலையசைத்த போது சிந்தனையில் தொலைந்து போன அவர் அமைதியாக விழுந்தார். திருதராஷ்டிரரின் அடுத்த கேள்வி மிகவும் முக்கியமான ஒன்று. ஓ சென்சியா, உண்மையாக சொல் என்று அவர் கூறினார். அவரது குரலில் ஆழமான ஏக்கம் நிறைந்திருந்தது. பாரத என்று அழைக்கப்படும் வர்ஷா பற்றி என்ன? இந்த நிலம் என் இதயத்திற்கு மிகவும் பிரியமானது. அதற்காக நான் ஆசைப்படுகிறேன். சென்சியன் பேசுவதற்கு முன்பு தலை குனிந்து வணங்கினான். பாண்டுவின் மதன்கள் இந்த நாட்டை பற்றி பேராசை கொள்ளவில்லை என்று மெதுவாகச் சொன்னான். சுவாலாவின் மகன் சகுனியுடனும் மாகாணங்களை ஆட்சி செய்யும் பல சத்திரியர்களுடனும் சேர்ந்து துரியோதனனே அதன் ஆசையில் மூழ்கிவிட்டான். ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தின் மத்தியில் பஸ்தென்புராவின் மன்னர் திருதராஷ்டிரர் தனது நம்பகமான ஆலோசகர் சஞ்சயனிடம் திரும்பினார். ஆர்வத்துடனும் எதிர்பார்ப்புடனும் ஓ சஞ்சயனே, நாம் வாழும் உலகத்தை பற்றி சொல்லுங்கள். நமது மக்களின் வாழ்க்கை காலங்கள் வலிமை நல்ல மற்றும் கெட்ட விஷயங்கள், எதிர்காலம், கடந்த காலம் மற்றும் நிகழ்காலம், அதேபோல் பாரதத்தின் வர்ஷா, ஹிமவர்ஷா மற்றும் கரிவர்ஷா ஆகியவற்றில் வசிப்பவர்களை எனக்கு விவரிக்கவும் என்று கேட்டார். பண்டைய புராணத்தை பற்றிய ஆழமான புரிதலுடன் சென்சேயா தனது கதையை தொடங்கினார். ஓ பாரத இனத்தின் காலையே, அவர் கூறினார், நமது உலகம் 4 பெரிய யுகங்களால் நிர்வகிக்கப்படுகிறது. கிருதத்தே தத்வர மற்றும் காளி முதல் யுகம் கிருதாவில் அமைகிறது. வாழ்க்கை அதன் மிக துடிப்பான நேரத்தில் இருந்தது. இந்த சகாப்தத்தில் மனித வாழ்க்கையின் அளவு 4 ஆண்டுகள் ஆகும். ஆண்கள் பெரும் வலிமை, சக்தி மற்றும் ஞானத்துடன் பிறந்தனர். அவர்கள் செல்லும் அழகான நந்தங்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள். அவர்கள் தங்கள் நல்லொழுக்கங்களை பெற்றனர். தென்சேயா பேசுகையில் அவரது வார்த்தைகள் திருதராஷ்டிரரின் மனதில் ஒரு தெய்வான உருவத்தை வரைந்தன. கிருத யுகத்தில் அவர் தொடர்ந்தார். முனிகள் என்று அழைக்கப்படும் முனிவர்கள் மிகுந்த துறவி சக்தியுடனும்
உயர்ந்த ஆத்மாக்களுடனும் நல்லொழுக்கமுள்ள இறைங்களுடனும் பிறந்தனர். அவர்கள் பேச்சில் உண்மையுள்ளவர்கள் மற்றும் இயற்கையுடன் இணக்கமாக வாழ்ந்தனர். நமது போர் வீரர் வர்க்கமான சத்திரியர்களும் இந்த சகாப்தத்தில் பிறந்தனர். அவர்கள் விரும்பத்தக்க அம்சங்கள், சிறந்த ஆற்றல் மற்றும் விதிவிலக்கான துணிச்சலை கொண்டிருந்தனர். அவர்கள் வில்லை பயன்படுத்துவதில் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் போரில் மிகவும் திறமையானவர்கள். செஞ்சேயன் தேதா சகாப்தத்தை விவரித்தபோது திருதராஷ்டிரரின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. இந்த சகாப்தத்தில் அவர் கூறினார், அனைத்து சத்திரிய மன்னர்களும் பேரரசர்களாக மாறினர். கடல் முதல் கடல் வரை ஆட்சி செய்தனர். துணிச்சலான போர் வீரர்கள் எந்த ஒரு ஆட்சியாளருக்கும் உட்பட்டார்கள் அல்ல. இந்த காலகட்டத்தில் பிறந்தனர். நீண்ட ஆயுள், வீரம் மற்றும் வில்லுடன் போரில் பெரும் திறமை கொண்டவர்கள். செஞ்சீரின் கதை காலப்போக்கில் முன்னேறும்போது திருதராஷ்டிரர் தொனியில் ஒரு நுட்பமான மாற்றத்தை கவனித்தார். துவாரர் நுழையும்போது அவர் கூறினார், சமூகத்தின் 4 வரிசைகளின் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் பெரும் உழைப்பை செய்ய வல்லவர்கள். மிகுந்த ஆற்றலுடன் ஒருவருக்கொருவர் வெற்றி பெற விரும்புகிறார்கள். காலி ஈகத்தை பற்றி பேசும்போது சென்சேயாவின் குரல் ஒரு மந்தமான தொனியை எடுத்தது. இந்த சகாப்தத்தில் ஆண்கள் குறைந்த ஆற்றலுடனும் மிகவும் கோபத்துடனும் பேராசையுடனும் பொய்யுடனும் பிறக்கிறார்கள். பொறாமை, பெருமை, கோபம், ஏமாற்றுதல், தீமை மற்றும் பேராசை ஆகியவை அவர்களின் பண்புகளாக மாறுகின்றன. உலகம் ஒரு இருண்ட இடமாக மாறுகிறது. அங்கு ஆண்கள் கருப்பையில் அல்லது பிறந்த உடனேயே இறந்து விடுகிறார்கள் என்று அவர் கூறினார். திருதராஷ்டிரரின் வெளிப்பாடு மாறியது. ஒரு குழப்பமான உரையாடலின் மத்தியில் அஸ்தினாபுரத்தின் பார்வையற்ற மன்னரான திருதராஷ்டிரர் தனது தேரோட்ட வீரரும் ஆலோசகருமான சஞ்சேயனிடம் திரும்பி பூமியின் பரந்த பரப்பை பற்றி மேலும் தகவல்களை கேட்டார். ஓ சஞ்சேயனே, எனக்கு சொல்லுங்கள் என்று அவர் கூறினார். ஜாமுகண்டாவின் பரிமாணங்கள், அதன் தீவுகள் மற்றும் சுற்றியுள்ள பெருங்கடங்கள் பற்றி எந்த விவரத்தையும் தவிர்க்காமல் அவற்றை உண்மையாக விவரிக்கவும் செஞ்சேயா பண்டைய கோட்பாட்டை பற்றிய தனது ஆழமான புரிதலுடன் பூமியின் அதிசயங்களை விவரிக்கத் தொடங்கினார். ஜாமுகண்டா உங்கள் மாட்சிமை என்று அவர் கூறினார். 50 திட்டங்களுக்கு மேல் நீளம் கொண்டது. அதை சுற்றியுள்ள உப்பு கடல் 2 மடங்கு பெரியது. பல ராஜ்யங்களை உள்ளடக்கியது மற்றும் விலைமதிப்பற்ற இரத்தினங்கள் மற்றும் பவளங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதன் உலோகங்களைப் போல பிரகாசிக்கும் பல்வேறு வகையான மலைகளின் இருப்பிடமாகும். திருதராஷ்டிரரின் ஆர்வம் தூண்டப்பட்டது. அவர் மற்றொரு தீவான சகவிபாவை விவரிக்க சஞ்சேயரிடம் கேட்டார். ஓ சஞ்சேயனே, அதன் அலரை பற்றி சொல்லுங்கள் என்று மன்னர் கூறினார். சகவிபம் ஜம்புதிபாவை விட 2 மடங்கு பெரியது. அதை சுற்றி ஒரு கடல் உள்ளது என்று சஞ்சேய விளக்கினார். திருதராஷ்டிரர் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கையில் சஞ்சேயன் சகதீபனில் அற்புதங்களை பற்றிய ஒரு தெளிவான படத்தை தொடர்ந்து வரைந்தான். இந்த தீவில் 7 கம்பீரமான மலைகள் உள்ளன. ஒவ்வொன்றும் இரத்தினங்கள் மற்றும் நகைகளின் புதையல். முதலாவது மேரு கடவுள்கள், முனிவர்கள் மற்றும் காந்தர்வர்களின் இருப்பிடம். அடுத்தது மலாயா, அங்கு மேகங்கள் உருவாகி சிதறி நம் நிலங்களுக்கு உயிர் தரும் மழையை கொண்டு வருகின்றன. ஜலதாரா, பிரைவதர்கா, சியாமா, துர்தசைலா மற்றும் கேசரி என ஒவ்வொரு மலையையும் சஞ்சேயா விவரித்த போது திருதராஷ்டிரரின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. ஒவ்வொன்றும் இயற்கையின் அதிசயமாக இருந்தது. அதன் தனித்துவமான பண்புகள் மற்றும் முக்கியத்துவத்துடன் மன்னர் சஞ்சேயனின் கதைகளை கேட்டபோது அவர் சகதீபத்தில் வாழ்ந்த மக்களை பற்றி யோசிக்கத் தொடங்கினார். அவர்கள் ஏன் நிறத்தில் இருந்தவர்கள் என்று திருதராஷ்டிரர் கேட்டார். அவரது ஆர்வம் அவரை கட்டுப்படுத்தியது. சஞ்சேயன் தெரிந்தே புன்னரைத்து, பூமியின் மீது நிழல் வீசும் சியாமா என்ற மலையே இதற்கு காரணம் என்று விளக்கினார். சஞ்சேயா பின்னர் சகதீபத்தில் 7 வாசகர்களை பற்றி பேசினார். ஒவ்வொன்றும் அதன் சொந்த தனித்துவமான பண்புகள் மற்றும் குடியிருப்பாளர்களை கொண்ட ஒரு சாம்ராஜ்யம். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும்
சுத்தரக்க தங்கள் கடமைகளை பின்பற்றி நல்லிணக்கத்துடன் வாழ்ந்த மிரிகாக்கள், மசாகாக்கள், மாலசாக்கள் மற்றும் மண்டகாக்கள் ஆகிய மாகாணங்களை அவர் விவரித்தார். சென்சியா தனது கதையை முடித்தவுடன் திருதராஷ்டிர சிந்தனையுடன் அமைதியாக அமர்ந்தார். சாகவிபாவின் அதிசயங்கள் அவரை கவர்ந்தன. மேலும் அவர் பிரமிப்பு மற்றும் மரியாதையை உணர்ந்தார். பவரவிய மன்னரின் சாம்ராஜ்யத்தில் அவரது நம்பகமான ஆலோசகரும் வரலாற்றாசிரியருமான சன்சியாவிட தீவுகளின் அதிசயங்களை விவரிக்க தொடங்கிய போது ஒரு கம்பீரமான கதை வெளிப்பட்டது. மரியாதைக்குரிய காற்றுடன் சஞ்சேயா இந்த மாய நிலங்களை சுற்றியுள்ள வான பெருங்கடல்களை பற்றி பேசினார். அவற்றில் நீர், வெண்ணெய், தயிர், மது மற்றும் தண்ணீரால் ஒளிரும் தீவுகள் ஒரு அதிசயமாக இருந்தன. மேலும் வடக்கே செல்லும்போது அவை இரட்டிப்பாகும். ஒவ்வொன்றும் இயற்கை அதிசயங்களின் புதையல். சென்சியாவின் வார்த்தைகள் கௌரவிய மன்னரின் மனதில் தெளிவான படங்களை வரைந்தபோது அவர் வானத்தை துளைத்த கம்பீரமான மலைகளை விவரித்தார். சிவப்பு ஆசனை செய்யப்பட்ட கௌர நாராயணனின் விருப்பமான வசிப்பிடமான கீழ்சேர் மற்றும் விலைமதிப்பற்ற வெத்தலங்களின் சுரண்டமான மராகிரிசா சன்சியன் குசாத்விபாவில் உள்ள குசா புல் மற்றும் சல்மாலிகாவில் உள்ள சல்மாலி மரத்தை பற்றி பேசும்போது ராஜாவின் கண்கள் விரிவடைந்தன. அங்கு வாழ்ந்த அனைவராலும் போற்றப்பட்ட தீவுகள் இன்று அற்புதமான காட்சிகளுக்கு மட்டுமல்லாமல் நேர்த்தியான நிறங்கள் மற்றும் மென்மையான அம்சங்களை கொண்ட உயிரினங்களின் மக்களுக்கும் இருப்பிடமாக இருந்தன. இந்த நிலங்களில் வசிப்பவர்கள் கொள்ளையர்கள் அல்லது மேற்றாக்களின் வேதனையிலிருந்து விடுபட்டு நல்லிணக்கத்துடன் வாழ்ந்தனர் என்பதை சென்சியா வெளிப்படுத்தினார். காட்டு பிரமச்சரியா, உண்மை மற்றும் சுய கட்டுப்பாடு ஆகியவற்றின் இனிப்பு வாசனையால் நிரம்பியது. இது அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் ஊடுருவி செல்வதாக தோன்றிய சென்சியா தனது கதையை தொடர்ந்த போது மலைகளுக்கு இடையிலான இடைப்பட்ட இடங்களை பற்றி அவர் பேசினார். அவை மேலும் வடக்கே பயணிக்கும் விகிதத்தில் பலர்ந்தன. அவர் 7 அடுத்தடுத்த வருஷங்களை விவரித்தாகாதிகளோ வேலுமண்டலா, சூர்கதா, காம்வாலா, திருதிமத் பிரபாகர மற்றும் கபிலா தெய்வங்கள், காந்தர்வர்கள் மற்றும் பிற தெய்வீக உயிரினங்கள் விளையாடி கொண்டிருந்தன. மற்றும் மகிழ்ந்தனகிரின்ஷா தீவு, அதன் பெயர் சூட்டப்பட்ட மலை, அதை தொடர்ந்து வந்த வாமனகா, அந்தகாரா, மயநகரா, கோவிந்தா மற்றும் நிவிதா தீவுகள் பற்றி சன்சியா பேசியது. ராஜாவின் ஆர்வம் அதிகரித்தது. ஒவ்வொன்றும் அதிசயங்களின் புதையலாக இருந்தன. அவற்றில் தனித்துவமான பண்புகள் மற்றும் குடியிருப்பாளர்களை கொண்டிருந்த சென்சியாவின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தன. ராஜாவை தனது கற்பனைக்கு அப்பாற்பட்ட பகுதிகளுக்கு அழைத்து சென்றன. அவர் 4 இளவரச யானைகளை பற்றி பேசினார். வமனா, ஐராவதா மற்றொருவர் மற்றும் சுப்பரதிகா அவை 33 மண்டலங்களுடன் சாமாவின் நட்சத்திர வடிவ குடியிருப்பில் வாழ்ந்தன. இந்த கம்பீரமான உயிரினங்கள் அனைவராலும் போற்றப்பட்டன. அவற்றின் திறங்குகள் தங்கள் பாதையில் உள்ள அனைத்தையும் மறைவதற்கு திறன் கொண்டவ. சென்சியாவின் கதை அதன் உச்சக்கட்டத்தை அடைந்த போது அவர் கிரகங்களின் பரிமாணங்களை வெளிப்படுத்தினார். ஸ்வர்பல் சந்திரன் மற்றும் சூரியன் மற்றும் ராக் கிரகம், சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டையும் சரியான நேரத்தில் எவ்வாறு சூழ்ந்தது என்பதை வெளிப்படுத்தினார். குருக்கேத்திரத்தில் போர்க்களத்தில் சூரியன் உதயமாகவில்லை. அப்போது திருதராஷ்டிரரின் வார்த்தைகள் துக்ககரமான கூக்குரல் போல காற்றை துளைத்தன. குருக்களில் அந்த வலிமையான காளையான பீஷ்ம எப்படி தாயில் விழுந்தார் என்று வேதனையுடன் நடுங்கிக் கொண்டிருந்த தனது தேரோட்ட வீர சஞ்சயனிடம் கேட்டார். முந்தைய நாளின் நிகழ்வுகளை நினைவுபடுத்துவது போல் பன்சாலாவை சேர்ந்த துய்ச்சலான போர்வீரான சியந்தின் பீஷ்மரை வீழ்த்திய தருணத்திற்கு திருதராஷ்டிரரின் மனம் திரும்பி சென்றது. தனது தந்தை சாந்தனு தனது ஞானத்திலும் வலிமையிலும் மகத்தான கடவுளான இந்திரனை எப்படி ஒத்திருந்தார் என்பதை அவர் நினைவு கூர்ந்தார்.
அந்த துரதிருஷ்டவசமான சந்திப்பின் நினைவகம் திருதராஷ்டிரரின் முதுகெலும்பில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. குருக்களின் சார்பாக பீஷ்மர் போராடிய எண்ணற்ற போர்களை அவர் நினைவு கூர்ந்தார். அவரது ஒப்பிட முடியாத வில்வித்தை திறன்களை பயன்படுத்தி அவர்களின் எதிரிகளை தோற்கடித்தார். பாண்டவர்கள் மற்றும் அவர்களின் கூட்டாளிகளின் மீது அம்புகளை மழை பொழிந்தபோது அவரது வில்லின் சரம் ஒரு பெரிய மேகத்தின் கர்தனை போல ஒளிப்பது போல் அவரது ரதத்தில் உயரமாக நிற்பதை அவரது மனதின் கண் கண்டது. இவருடன் இணைந்து போரிட்ட துணிச்சலான வீரர்களான துரியோதனன், கிருபா, அஸ்வத்தமான் மற்றும் பிறரை பற்றிய சிந்தனை திருதராஷ்டிரரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அவர் எதிரிக்கு எதிராக முன்னேறி செல்லும்போது அவர்கள் அவரை சுற்றி அணிதிரண்டு அவரது பக்கங்களை பாதுகாத்து அவரது பின்புறத்தை பாதுகாத்தது. எப்படி என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். எப்படி இருக்க முடியும் என்று திருதராஷ்டிர புலம்பினார். போரில் ஒருபோதும் போர்க்கடிக்கப்படாத அந்த வலிமையான போர் வீரரான பீஷ்மர் காற்றால் வேரோடு பிடுங்கப்பட்ட ஒரு வலிமையான மரத்தைப் போல தரையில் விழுந்தார். அவரது வலிமை மற்றும் வழிகாட்டுதலை நம்பியிருந்த எனது மகன்களான யுவிட்சு மற்றும் பிறரை பற்றி அவர் பேசுகையில் திருதராஷ்டிரரின் மனது பழைய காலத்தின் மாபெரும் வீரர்களான பீஷ்மரால் போரில் தோற்கடிக்கப்பட்ட ஜமதக்னியின் மகன் ராமரிடம் திரும்பியது. பீஷ்மர் ஒரு காலத்தில் தன்னை கடவுள்களின் ராஜாவான இந்திரனுடன் எப்படி ஒப்பிட்டார் என்பதையும் போர்க்களத்தில் அவரது வலிமை எப்படி ஒப்பிட முடியாதது என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். அந்த உணர்வின் எடை திருதராஷ்டிரனை நசுக்கியது. அவர் தனது ரதத்தில் முன்னேறி சென்று துக்கத்தில் மூழ்கினார். இவ்வளவு காலமாக நமது அடைக்கலமாகவும் வலிமையாகவும் இருந்த வலிமையான பீஷ்மர் எதிரியின் கைகளில் விடுவது எப்படி என்று அவர் கிசுகிசுத்தார். அந்த தருணத்தில் திருதராஷ்டிரரின் இதயம் கல்லை போல உணர்ந்தது. அவரது சொந்த தீய ஆலோசனைகளின் சுமை மற்றும் அவரது அன்பான தந்தைக்கு ஏற்பட்ட விதியால் கடினமானது. ஆனால் அவர் துக்கித்த போது கூட அவருக்குள் ஒரு ஆர்வத்தின் தீப்பொறி மின்னியது. அந்த வெல்ல முடியாத போர்வீரான பீஷ்மர் எப்படி எதிரியின் மீது விழ முடியும்? குருக்களின் சகாப்தத்தின் முடிவை குறிக்கும் இந்த துய சம்பவத்தின் பின்னணியில் என்ன இருந்தது? திருதராஷ்டிரரின் வார்த்தைகளை சஞ்சயன் கேட்டபோது அவருக்கு தெரியும். மாபெரும் மன்னன் திருதராஷ்டிரன் தனது நம்பிக்கைக்குரிய ஆலோசகரான சஞ்சயா முன்களத்த இதயத்துடன் அமர்ந்திருந்தான். சஞ்சயா போர் தொடங்கியதிலிருந்து தன்னை உட்கொண்ட துயரத்தில் ஆழத்தை உணர்ந்து இரக்கத்துடன் ராஜாவை பார்த்தா, மாட்சிமை பொருந்திய மன்னரே, இந்த கேள்வி உங்களுக்கு தகுதியானதுதான். ஆனால் மாபெரும் மல்லரே, துரியோதனனை மட்டும் குற்றம் சாட்டாமல் இருப்பது உங்களுக்கு தகுதியுடையது. தன் தவறான நடத்தை காரணமாக தீமை செய்தவன் அந்த செயலுக்கு மற்றவர்களை குற்றம் சாட்டக்கூடாது என்று சென்சின் மென்மையாகச் சொன்னான். ராஜாவின் கண்கள் மேகமூட்டமாக இருந்தன. சஞ்சயனின் பார்வையை சந்திக்க முடியாமல் அவர் திரும்பி பார்த்தார். சஞ்சயன் துறந்தான். மாபெரும் மன்னனே, மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பவன் அந்த கண்டன செயல்களின் விளைவாக அனைவராலும் கொல்லப்பட தகுதியானவன். பொல்லாப்பை அறியாத பாண்டவர்கள் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட காயங்களை தாண்டிக் கொண்டனர். நீண்ட காலமாக காடுகளில் வசித்து வந்த தங்கள் எதிரிகளை மன்னித்தனர். சென்சையாவின் வார்த்தைகள் ஒரு பிரார்த்தனை போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் மன்னர் தனது துக்கத்தில் தொலைந்து போனார். பெரிய உண்மையை ராஜாவுக்கு நினைவூட்ட வேண்டும் என்று சென்சையாவுக்கு தெரியும். இது தனிப்பட்ட தவறு அல்லது குற்றத்திற்கு அப்பாற்பட்டதை விட முடியாத ஆற்றல் கொண்ட குதிரைகள், யானைகள் மற்றும் மன்னர்கள் அனைவரிடமும் நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டிய ஒன்று உள்ளது. பூமியின் ஆண்டவரே, யோகாவின் சக்தியின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் ஒன்று தவறமாக கேளுங்கள் ஐயா என்று சஞ்சயா நினைவு கூறத் தொடங்கினார். சென்சியா பேசுகையில் அவர்களின் மனதிற்கு முன்னால் ஒரு பார்வை தோன்றியது. போர் கடினப்படுத்தப்பட்ட போர் வீரர்களில் ஒருவர் போருக்கு அணிதிரண்டார். ராஜாவின் கவனம் மீண்டும் கவனத்திற்கு வந்தது. அவர் மிகுந்த கவனத்துடன் முன்னோக்கி சாய்ந்த துரியோதனன் போர்க்களத்தில் நின்று புத்திசாலி மற்றும் உன்னதமான தாத்தாவான பீஷ்மரை பாதுகாக்க தனது படைகளை வழிநடத்தினார். ஓ துசாசனா என்று தனது குரலில் உறுதியாக ஆனால் கவலையுடன் கூறினார். பீஷ்மரின் பாதுகாப்பிற்காக கார்களை விரைவாக இயக்கட்டும்.
நமது அனைத்து பிரிவுகளையும் முன்னேறுமாறு நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்களா? தூய்மையான ஆன்மாவின் போர்வியரான பீமரே உயரமாக நின்றார். அவரது இதயம் இரக்கமும் ஞானமும் நிறைந்திருந்தது. ஒரு காலத்தில் பெண்ணாக இருந்த சிகண்டினை கொல்ல அவர் மறுத்துவிட்டார். அந்த உண்மையின் மரியாதையின் காரணமாக நான் சிகண்டினால் கொல்லப்படக்கூடாது என்று பிஷ்மர் அமைதியாக கூறினார். சிங்கம் நரி மூலம் கொல்லப்படலாம் போல் சென்சியா போரில் கதையை ஓதி காண்பித்த போது ராஜாவின் கண்கள் ஆச்சரியத்துடனும் பிரமிப்புடனும் வீழ்ந்தன. அனைத்து வீரர்களையும் ஒன்றிணைத்த வெறியின் சிக்கலான வலையை அவர் கண்ட கடமை, விசுவாசம் மற்றும் மரியாதை ஆகியவற்றின் நூல்களால் நெய்யப்பட்ட ஒரு திரைச்சீலை செஞ்சேன். தனது கதையை முடிக்கும்போது பெரிய மன்னன் திருதராஷ்டிரர் அதிர்ச்சியில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவனுடைய துக்கத்தின் எடை மெதுவாக உயரத் தொடங்கியது. அதற்கு பதிலாக ஆச்சரியமும் ஏற்றுக்கொள்ளும் உணர்வும் ஏற்பட்டது. போர் என்பது தனிப்பட்ட ஹீரோக்கள் அல்லது வில்லன்கள் பற்றியது மட்டுமல்ல, பிரமாண்டமான நடனம் பற்றியது என்பதை இப்போது அவன் அறிந்தான். இரவு கழிந்தபோது போர்கரன்ஸ் மற்றும் ஒற்றுமையுடன் ஒலிக்கும் சங்கிலிகளால் காற்று நிரம்பி வழிந்தது. குதிரைகளின் குழம்புகளுக்கு அடியில் அதிர்ந்தது. அவற்றின் அண்டைப்புறங்கள் அமைதியான காலை காற்றில் எதிரொலித்தன. சக்கரங்களின் இரைச்சல் மற்றும் யானைகளின் இடி முழக்கம் அடிவானத்தின் குறுக்கே எதிரொலிப்பதாக தோன்றியது. போர்க்களத்தில் சூரியன் உதயமான போது குருக்கள் மற்றும் பாண்டவர்களின் படைகள் வடிவம் பெறத் தொடங்கின. போர் வீரர்கள் தங்கள் கவசங்களை அணிந்தனர். சூரியனின் கதிர்களை பிரதிபலிக்கும் 1000 சிறிய கண்ணாடிகளைப் போல கால வெளிச்சத்தில் தங்கள் அன்சல் கோட்டுகள் பிரகாசிக்கின்றன. இரு படைகளும் ஒருவருக்கொருவர் எதிர்கொண்டபோது காற்று மின்சாரமாக இருந்த கௌரவ பக்கத்தில் துரியோதனின் இராணுவம் முடிவற்ற கடலைப் போல அவருக்கு முன்னால் விரிந்தது. அவரது தந்தை பீஷ்வா போர்க்களங்களில் முன்னணியில் வென்றார். அவரது வெள்ளி காலை வெளிச்சத்தில் ஒரு கலங்கரை விளக்கத்தைப் போல பிரகாசித்தது. தங்க பனைமரத்தின் உருவத்தால் அலங்கரிக்கப்பட்ட மாபெரும் போர்வீரின் தரம் எதிரியை பார்க்கும்போது வேறொரு உலர பிரகாசத்துடன் பிரகாசித்த பாண்டவர்கள் பக்கத்தில் திஷ்டச்சும்னா தலைமை தாங்கினார். அவரது வில்லன்கள் எகுமுனைகள் கொண்ட அம்புகளைப் போல அவருக்கு பின்னால் அணிவகுத்து நின்றனர். பீஷ்மரின் கம்பீரமான உருவத்தை பார்த்தபோது இந்த அனுபவம் உள்ள வீரர்களும் கூட பயத்தில் கடுங்கினர். ஏனெனில் அந்த தருணத்தில் இந்த புகழ்பெற்ற போர் வீரரின் பிரசன்னத்தால் காலத்தின் துணி தானாகவே சிதைந்து விட்டதாக தோன்றிய இரு படைகளும் ஒருவரையொருவர் எதிர்கொண்ட போது அவர்களின் பதாகைகளும் கரங்களும் 1000 வண்ணமயமான இறக்கைகள் போல காற்றில் பறந்தன. அவை போரின் தாளத்தை துடிக்கின்றன. போர் வீரர்கள் மறந்திருக்கும் போருக்கு தங்கள் நிலைகளை எடுத்துக்கொண்ட போது நேர்வை உலோகம் மற்றும் கத்தத்தின் வாசனையால் காற்று நிரம்பியது. எது மற்றும் கோபத்தின் இந்த அலைகளை ஒருவருக்கொருவர் மோதியதை தடுக்க முடியாது என்று தோன்றியது. அவரது படை பிரிவுகளின் தலைப்பகுதியில் 10 வலிமையான மன்னர்கள் கொலோசி போல நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் எதிரியை எதிர்கொள்ள தயாராகிக் கொண்டிருந்த போது காலை வெளிச்சத்தில் தங்கள் கவசத்தை ஒளிய செய்தனர். அங்கு சுவாலாவின் மகன் சகுலி இருந்தார். அவனியை சேர்ந்த சால்யா ஜெயத்ராதா மற்றும் இளவரசர்கள் விண்டா மற்றும் அலவிந்தா கேகயா சகோதரர்கள், கம்போஜாவின் ஆட்சியாளரான சுதக்ஷியா, கலிங்கத்தின் ஆட்சியாளரான சுருதாயுதர் ஜெயச்சேனா, போசலாவின் ஆட்சியாளரான விருபாலா மற்றும் சகிப்புத்தன்மையற்ற வீரத்தின் போர்வீரரான கிருதவமா. இந்த வலிமையான போர் வீரர்களில் ஒவ்வொருவரும் அச்சுவிலியின் தலைமையில் நின்றனர். பல்லாயிரக்கணக்கான வீரர்கள், வலிமையானவர்கள் அனைவரும் துரியோதனரின் மீது தங்கள் விசுவாசத்தால் பிணைக்கப்பட்டனர். இப்படைகளும் ஒருவரையொருவர் எதிர்கொண்ட போது உலகின் தலைவிதி சமநிலையில் தொங்குவது போல் தோன்றியது. காற்று பதற்றத்தால் கனமாக இருந்தது. மேலும் கேட்கக்கூடிய ஒரே சத்தம் தாசத்தின் மென்மையான சலசலப்பு வெடிப்பு. பெரும் போரின் நாள் தொடங்கிய போது கடவுள்களே களத்தில் கூடியிருந்த படைகளை பார்த்து கொண்டிருந்ததாக தோன்றியது. சூரியன் கிழக்கே உதயமானது. அதன் கதிர்கள் அடிவானத்தை ஒளிய செய்யும் 2 பிரகாசமான பகுதிகளாக பிரிந்தன.
7 கிரகங்களும் வானத்தில் பிரகாசமாக பிரகாசித்தன. அவற்றின் உரி வானத்தின் குறுக்கே நகரும்போது நெருப்பை போல பிரகாசித்த இதற்கிடையில் போர்க்களத்தில் பூமியின் மன்னர்கள் ஒன்று கூடினர். ஒவ்வொருவரும் தங்கள் எதிரிகளை எதிர்கொள்வதற்கும் தங்கள் வலிமையை நிரூபிப்பதற்கும் ஆர்வமாக இருந்தனர். அவர்கள் தங்கள் அற்புதமான ரதங்களில் சவாரி செய்தனர். தங்க குடைகள், பதாகைகள் மற்றும் சூரியனைப் போலவே பிரகாசிக்கும் தரநிலைகள் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்டனர். அவர்கள் முன் வரிசைகளுக்கு செல்லும்போது பூமி நடுங்கியது. அவர்களின் திரம்ஸ் மற்றும் தம்பங்கள் கடுமையான தாளத்தை துடிக்கின்றன. அஸ்வத்தமான் தனது தாமரை போன்ற நிறத்துடன் தாக்குதலை வழிநடத்தினார். சிங்கத்தின் வாள் சாதனத்தை காற்றில் உயரமாக வைத்திருந்தார். ஸ்ருதைதா, சித்ராசேனா, புருமித்தா, விபின்சதி, சால்யா, புரிஸ்ரோவாஸ் மற்றும் விட்டரனா ஆகியோர் அவரை பின்தொடர்ந்தனர். அவர்களின் தங்க தரநிலைகள் சூரிய ஒளியில் பிரகாசிக்கின்றன. அவர்கள் தங்கள் எதிரிகளை எதிர்கொள்ள சவாரி செய்கிறார்கள். போர்க்களத்தின் ஒரு பக்கத்தில் குருக்களின் பேரனான பீஷ்மர் உயரமாக நின்று கொண்டிருந்தார். காலை சூரியனில் பிரகாசிக்கும் 5 நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்ட அவரது பனைமரம் அவர் பார்ப்பதற்கு ஒரு காட்சியாக இருந்தார். சூரியனைப் போலவே பிரகாசமாக இருந்தார். அவரை பார்த்த அனைவரின் இதயங்களையும் அவரது பிரசன்னம் பிரதிக்க வைத்தது. போர்க்களத்தின் மறுபுறம் திருதராஷ்டிரரின் மகனான துரியோதனன் தனது பிரிவின் தலைப்பகுதியில் சவாரி செய்தான். தனது தலைக்கு மேல் உயரமாக வைத்திருக்கும் இரத்தினங்களில் வேலை செய்யும் யானையின் கருவியை தனது தரத்தில் சுமந்தார். அவர் ஒரு வலிமையான போர் வீரர். அவரை அறிந்த அனைவராலும் அஞ்சப்பட்டார். மேலும் அவரது இருப்பு அவரை எதிர்த்தவர்களின் இதயங்களில் அச்சத்தை தூண்டுவதாக தோன்றியது. படைகள் மோதிக்கொண்ட ஒரு டிரம்ஸ் மற்றும் தேபஸின் சத்தம் காற்றை நிரப்பியது. போர்க்களத்தில் கூடியிருந்த நரிகள் மற்றும் காகங்களின் கூக்குரல்களுடன் கலந்து விழுந்தவர்களின் சடலங்களை விருந்து செய்ய ஆர்வமாக இருந்தது. 2 படைகளும் எஃகு மற்றும் தேர் சக்கரங்களின் மோதலில் சந்திக்கும் போது அவர்களின் கால்களுக்கு அடியில் பூமி அதிர்ந்தது. இந்த குழப்பத்தின் மத்தியில் பீஷ்மர் உயரமாக நின்றார். போர்க்களத்தின் குறுக்கே அவரது குரல் ஒலித்தது. சத்திரியர்களே, சொர்க்கத்திற்குள் நுழைய இந்த பரந்த கதவு உங்களுக்கு திறந்திருக்கும். அதன் வழியாக சென்று சாத்ரா மற்றும் பரமா பகுதிக்கு செல்லுங்கள். பழங்கால முனிவர்கள் இந்த நித்திய பாதையை உங்களுக்கு காட்டியுள்ளனர். அவரது வார்த்தைகள் நித்தியமாக எதிரொலிப்பதாக தோன்றியது. ஆயுதங்களுக்கான அழைப்பு இது வரும் தலைமுறைகளுக்கு நினைவு கூறப்படும் போது தீவிரமடைந்த போது படைகள் எஃகு மற்றும் சக்கரங்களின் வெறித்தனத்தில் மோதிக்கொண்டன. 2 தரப்பினரும் தங்கள் முழு வலிமையுடன் போராடினர். முடிவு உறுதியாக இல்லை. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது. ஒரு பக்கத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். அது அனைத்தையும் விடுக்கும். குருக்கள் மற்றும் பாண்டவர்களின் படைகள் போர்க்களத்தில் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்ட போது காற்று எதிர்பார்ப்புடன் மின்னலாக இருந்தது. யானைகளின் முணுமுணுப்பு மற்றும் சக்கரங்களின் சத்தம் ஆகியவற்றுடன் கலந்து சங்கு மற்றும் மோசலின் சத்தம் நிலம் முழுவதும் எதிரொலித்தது. அவர்களின் கால்களுக்கு அடியில் பூமியை நடுங்குவது போல் இருந்தது. 2 படைகளும் மோதிக்கொண்ட போது நெருங்கிய சாதகளின் முழக்கம் மற்றும் போராளிகளின் கூக்குரல்களால் வானம் எதிரொலித்தது. இளவரசர் திருதராஷ்டிரரின் மகன்கள் மற்றும் பாண்டவர்களின் படைகள் ஒருவருக்கொருவர் சந்தித்த போது பயத்தில் நடுங்கின. தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் மின்னலால் அலங்கரிக்கப்பட்ட மேகங்களைப் போல களத்தில் குறுக்கே கம்பீரமாக நகர்ந்தன. தங்க வளையங்களைக் கொண்ட தரநிலைகள் இருபுறமும் பொறிக்கப்பட்டன. நெருப்பைப் போல பிரகாசித்த இளவரசர் திருதராஷ்டிரரின் இராணுவத்தின் தரநிலைகளும் அவரது மகன்களின் தரநிலைகளும் பெருமையுடன் நின்றன. அவற்றின் துடிப்பான நிறன் ஆற்றை தாங்கிய வீரர்களின் துணிச்சலுக்கு ஒரு சான்றாகும். அவை இந்திரனின் பதாகைகளை ஒத்திருந்தன. வான மாளிகைகளில் பிரகாசமாக பிரகாசித்தன. எரியும் சூரியனைப் போல பிரகாசிக்கும் தந்த காசத்தை அணிந்த வீரர்களும் அசைக்க முடியாத கொடூரத்துடன் நகர்ந்தனர். அவர்களின் கண்கள் உறுதியுடன் பிரகாசிக்கின்றன. போரின் முன்னணியில் குருக்களின் தலை சேர்ந்த போர்வீரர்கள் நின்றனர். அவர்களின் வில்லுகள் நிறுக்கப்பட்டு பார்க்க தயாராக இருந்தனர். துசாசனா, துர்விஷா, துர்முகா, துஷா, விபின்சதி, சிதசேனா மற்றும்
விகர்ண காளைகளின் கண்களைப் போன்ற பெரிய கண்களைக் கொண்ட சக்தி வாய்ந்த வில்லங்கள் தங்கள் பிரிவுகளின் தலைகளின் நிலைகளை எடுத்தனர். அவர்கள் சஜ்யவர்தா, புர்வித்தா, ஜியா, புரிசராவாக்கள் மற்றும் சலா உள்ளிட்ட பிற வலிமையான வீரர்களால் சூழப்பட்டனர். அவர்களுக்கு பின்னால் ஒவ்வொருவரும் தங்கள் துணிச்சலான போர் வீரரை தாங்கிக் கொண்டு போர் தொடுக்க தயாராக கண்ணால் பார்க்க முடிந்தவரை வீழ்ந்திருந்த வெதக்கடல், அபிஷாக்கர், சுரசேனாக்கர், சிவிகள் வசதிகள், ஸ்வாரியாக்கள், மத்சர்கள், அம்மாஸ்டாக்கள், திரிகர்தாக்கள் மற்றும் கேரியாக்கள், தொலைதூர நாடுகளைச் சேர்ந்த தங்கள் கூட்டாளிகள் செவ்ராக்கள், கிதாவாக்கள் மற்றும் கிழக்கு, மேற்கு மற்றும் வடக்கு நாடுகளில் வசிப்பவர்கள் ஒரு வலிமையான பாலான்றை உருவாக்கினர். பொறுப்பற்ற முறையில் போராடுவதற்கான தங்கள் தீர்மானத்தில் ஒன்றுபட்ட அவர்கள் பீஷ்மரை ஒரு அசைக்க முடியாத ரதங்களின் வரிசையுடன் பாதுகாத்தனர். மரத மன்னன் 10,000 போர் கடினப்படுத்தப்பட்ட யானைகளை படைப்பிரிவாக கொண்டு வந்தான். அவை போர்க்களத்தின் குறுக்கே புயலாக இடி முழக்கம் போல் ஒலித்தன. ரதங்களின் சக்கரங்களை காக்கும் போர் வீரர்களும் யானைகளை காக்கும் போர் வீரர்களும் 60 லட்சம் பேர் இருந்தனர். அவர்களுக்கு பின்னால் வில்லுகள், வாள், கேடயங்கள் ஆகியவற்றை கொண்டு எண்ணற்ற காவற்படை வீரர்கள் அணிவகுத்து சென்றனர். அவர்களின் எண்ணிக்கை 100,000 கணக்கான வரை இருந்தது. போர் தீவிரமடைந்த போது யதார்த்தத்தின் துணி சிதைந்து விடுவது போல் தோன்றியது. இளவரசர் திருதராஷ்டிரரின் மகன் போர்க்களத்தின் பரந்த பரப்பளவில் சூரியன் உதயமாகவில்லை. கூடியிருந்த படைகளின் மீது ஒரு வினோதமான பிரகாசத்தை செலுத்தியது. மன்னர் திருதராஷ்டிரர் தனது 10 மற்றும் 1 அச்சுவிலிகளை பார்த்து போர் அமைப்பில் அணிவகுத்து தனது மருமகன் யுதிஷ்டிரரால் பயன்படுத்தப்பட்ட மூலோபாயத்தை பற்றி ஆச்சரியப்பட்டார். அவர் ஒரு படையை கணிசமாக வழிநடத்தினார். ஞானமுள்ள முதிய முனிவான சென்சேன் அவருக்கு முன்னால் வென்று அனைத்து வகையான போர் அமைப்புகளிலும் நிபுணரான வலிமையான பீஷ்மருக்கு எதிராக யுதிஷ்டிரர் எவ்வாறு ஒரு எதிர்வரிசையை வகுத்தார் என்ற கதையை விவரிக்கத் தொடங்கினார். இளவரசரின் திட்டம் எளிமையானது, ஆனால் புத்திசாலித்தனமாக இருந்தது. அவர் வத்ரா என்று அழைக்கப்படும் சிவாய் அமைப்பை பயன்படுத்துவார். இது வெல்ல முடியாதது என்று கூறப்பட்டது. சென்சேன் பேசுகையில் சக்தி வாய்ந்த போர் வீரலும் பாண்டுவின் மகனுமான ராஜுலன் தனது ராஜாவுக்கு முன்னால் உயரமாக நின்று திட்டத்தை செயல்படுத்த ஆர்வமாக இருந்தான். இடி முழக்கம் வீசுபவரால் வடிவமைக்கப்பட்ட அந்த அசையா வரிசை நான் உனக்காக உருவாக்குவேன், ஓ சிறந்த மன்னர்களே என்று அவர் அறிவித்தார். பீமனின் தலையில் கடலை உலர்த்தும் திறன் கொண்ட ஒரு கழுதையை வைத்துக்கொண்டு பாண்டவர்கள் தங்கள் எதிரிகளை எதிர்கொள்ள தயாராகினர். பாண்டவர்களின் வலிமையான இராணுவம் அதன் போர் வீரர்கள் மற்றும் யானைகளின் வரிசையுடன் அதன் இலக்கை நோக்கி ஓடும் ஒரு பெரிய நதியைப் போல இருந்தது. அவர்களுக்கு பின்னால் மன்னர் திராடர் தனது படைகளால் சூழப்பட்டார். அதே நேரத்தில் திஸ்தட்டிம்னா தனது சகோதரர்கள் மற்றும் மகன்களுடன் படையை வழிநடத்தினார். மாத்தியின் 7 மகன்களும் பீமனின் சக்கரங்களை பாதுகாத்தனர். அதே நேரத்தில் அவர்களின் உறவினர்களான தேவதி மற்றும் சுபத்ராவின் 5 மகன்களும் அவரை பின்னால் இருந்து பாதுகாத்தனர். அதில் போரை நோக்கி முன்னேறி செல்லும்போது அவரது சக்கரங்களை பாதுகாக்க உறுதியாக இருந்த யுயுதானனும் பாஞ்சாலாவின் இளவரசர்களும் அவரை சூழ்ந்திருந்தனர். இதற்கிடையில் அர்ஜுனனின் வழிகாட்டுதலுடன் சீகந்தின் பீஷ்மனை அழிக்கும் நோக்கத்துடன் கவனம் செலுத்தி முன்னேறினார். அவர்களுக்கு பின்னால் கேக்கேயா சகோதரர்கள் செக்கிதனார் மற்றும் வீரர்களின் வலிமையான பாலான்ஸ் ஆகிய பித்தகேது ஆகியோர் நின்றனர். வந்தவர்களின் அணிவகுப்பு பிரமிக்க வைத்தது. அதன் உயரமான தரநிலைகள் மற்றும் தங்க ஆபரணங்கள் காலை வெளிச்சத்தில் பிரகாசிக்கின்றன. அவற்றின் மையத்தில் யுதிஷ்டிரர் நின்றார். நகரும் மலைகளை ஒத்த யானைகளால் சூழப்பட்டார். பாஞ்சாலாவின் உயர்ந்த ஆன்மா கொண்ட மன்னர் யக்தசேனா விராடனுக்கு பின்னால் நின்று தனது கூட்டாளிகளை ஆதரிக்க தயாராக இருந்தார். இரு படைகளும் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்ட போது ஒரு விசித்திரமான நிகழ்வு நிகழ்ந்தது. ஒரு காற்று வீசத் தொடங்கியது. தண்ணீரின் துளிகளை சுமந்து தரையில் கூர்மையான குழாங்கற்களை கொண்டிருந்தது. அடர்த்தியான தூசி எழுந்தது. இருபுறமும் பார்வை மாய்த்தது. அதே நேரத்தில் விண்கற்கள் வானத்திலிருந்து விழுந்தன. உயர்ந்து வரும்
சூரியனை உரத்த விபத்துக்களால் தாக்கின. பூமி நடுங்கியது. இடி மின்னல் காற்றில் எதிரொலித்தது. இந்த குழப்பமான சூழ்நிலையில் பாண்டவர்கள் உறுதியாக நின்றனர். அவர்களின் கண்கள் மக்களின் மீது நிலைத்திருந்தன. போர்க்களத்தின் பரந்த